அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியால் அகாடமி. நான் உங்கள் ஜெய். டுடே பார்த்தோம்னா நம்ம குரூப் 4 எக்ஸாம் 2025 ஸ்டடி பிளான், நம்மளோட நாச்சியால் அகாடமியோட ஸ்டடி பிளானை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸ்டடி பிளானை நான் உங்களுக்கு ப்ராப்பராக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இந்த பிளான் வந்து நம்ம கரெக்டாக மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னாக்கா உமன்ஸ் டே. இந்த சமூகத்தோட வலிமை யார் தான்? பெண்கள் தான். ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையும் பெண்கள் தான். அதே போல் இந்த நாட்டுக்கு அடிப்படையும் யார் தேவனாக்கா? பெண்கள் தான். இந்த அழகான நாள்லேருந்து நம்மளோட அகாடமியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்டடி பிளானை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட அகாடமியும் பார்த்தோம்னாக்கா பெண்கள் வேலு நாச்சியாரோட நினைவாக நாச்சியால் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? என்னோட சுட்டி கண்ணம்மா பேரும் நாச்சியால் தான். ஸோ நாச்சியால் அகாடமி நம்ம பேர் வச்சது காரணமும் இதுதான். சரி, ஓகேங்க. ஸ்டடி பிளான் குரூப் 4 ஸ்டடி பிளான் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. என்னன்னாக்கா 85 + 40 = 170 வாட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா 85 + 40 85 டேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டடி பிளானை கவர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன மாதிரி ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ப்ராப்பராக இப்போது நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? நம்ம எந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே குயிக்காக கவர் பண்ணி முடிச்சிடணுன்ட்டு டோட்டலாக ஜிகேலேருந்து எந்தெந்த யூனிட்டில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்கன்னு டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிலபஸ்லேயே இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அதன் அடிப்படையில் நம்மளுக்கு ஸ்டடி பிளானை வந்து ப்ராப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பர்ஃபெக்டாக இந்த கிளாஸ் வீடியோ முடிஞ்ச உடனே பார்த்தோம்னாக்கா கூகுள் டிரைவில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த கூகுள் டிரைவில் போய்ட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸ்டாக பாருங்கள். ஒவ்வொன்றுமே நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். நீங்கள் ஸ்லோவாக தான் படிப்போம் அப்படின்றீங்களா, இல்லை அதிகமாக படிப்பீங்களா? நீங்கள் எப்படிப்பட்டவர் இருந்தாலும் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் வந்து வீக் பிளான் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக உங்களுக்கு சூப்பராக கிளிக் ஆகுங்க. என்னன்னாக்கா நம்ம கரெக்டாக இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அழகான ஒரு நேரத்தில் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா வேக வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்தோம்னாக்கா ஜூலையில் நடக்க போகுது. குரூப் 4 எக்ஸாம் கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்தோன்னா குரூப் 2 அண்ட் 2Aக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்போ இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை என்ன பண்ணோம்னாக்கா ப்ராப்பராக சூப்பரான ஒரு அடித்தளமாக நம்ம அமைக்கணும். அப்படி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி சூப்பரான ஒரு அடித்தளமாக இப்போதுலேருந்தே படிக்கும் போதே பார்த்தோம்னாக்கா நோட் மேக் பண்ணி படிங்க. சரிங்களா? ஒவ்வொரு பாடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ நம்ம இந்த 8 ஏன் போட்டிருக்கோம்னாக்கா கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஜிகேலேருந்து நீங்கள் 8 பாடம் தான் படிக்க போகிறீங்க. மண்டே டு சாட்டர்டே இந்த 6 நாளில் பார்த்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு பாடம் நம்மளால் படிக்க முடியும் கண்டிப்பாக. இப்போ ஜிகே லெசன்ஸ் பார்த்தோம்னாக்கா புதுசாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்களா, காலையிலேயே ஃபஸ்ட்டு வெடிகாலத்துலேயே என்ன பண்ணிடலாம், ஒரு பாடத்தை படித்து முடிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூப்பராக வரும். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். இந்த 8 நம்ம ஏன் போட்டிருக்கோம் அப்படின்ட்டாக்கா மார்ச் 8 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டோம். இந்த 8 அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் இருக்குன்னு பாட்டே இருக்குது. 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோண்டு. அது போல தான் நம்மளோட சிலபஸும் பார்த்தோன்னா நம்ம பாடத்தை 8 பாடமாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம எந்த 8 தாண்டி போகிறோமோ நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட லட்சியத்தை நம்மளால் கண்டிப்பாக எட்டி பிடிக்க முடியும். அப்போ நம்ம ஜூலை மந்த்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம கையில் என்ன கிடைக்கும்னாக்கா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இப்போ வந்து இது ஸ்டடி பிளான், இது அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் இப்படி கண்டிப்பாக வைக்கணும். அப்படி கனவு காணுங்க. கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ணி வின் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கனவு காணுங்க. அப்படி பண்ணும்போது தான் நம்மளால் அதை நோக்கி பயணிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா சக்ஸஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இதுதாங்க இந்த 8 போட்டதுக்கான அர்த்தமே இதுதான். இப்போ நம்ம ஒரு டிரைவிங் ஸ்கூல் போகிறோன்னு வச்சுங்களேன், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 8 கரெக்டாக ப்ராப்பராக போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து டிக் பண்ணுவாங்க. அதே போல் தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க மாட்டீங்க, இப்போ குரூப் 4 எக்ஸாம் படி போகிறோமா, ஸ்டடி பிளான் படி, நம்மளோட ஸ்டடி பிளான் படி இந்த 8 நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் கிராக் பண்ணும்போது, கிளியர் பண்ணும்போது அந்த ஜூலை 13 அன்றைக்கி நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஹால்லேயே உங்களுக்கு ஒரு செம்ம கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்மளால் என்ன பண்ண முடியும், 170+ நம்ம கிராஸ் பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக கான்ஃபிடென்ட்டாக இந்த எக்ஸாம் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? சரி, இந்த 85 + 40 டேஸ் அப்படின்றத நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னு பார்த்தோம்னாக்கா 85 டேஸ் வந்து ஸ்டடி பண்ண போகிறாங்க. சரிங்களா? இப்போது 11th பாலிட்டி, 12th பாலிட்டி, 12th எக்கனாமிக்ஸ் அண்ட் 11th எக்கனாமிக்ஸு, 10th சோஷியல் புக். இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜிகேக்கு பொறுத்த வரைக்கும். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 6 நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த 3 யூனிட்லேருந்தே பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே கவர் ஆகிடுது. ஓகே, அதனால் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம எடுத்த உடனே 6th லெசன் புக்கை வந்து எடுத்து வச்சுன்னு அதே 6th போகலாம். சில பேர் ப்ராப்பராக நோட் பண்ணுவீங்க. தமிழ் படிப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சிலபஸ் படி 6th, 7th, 8th அந்த மாதிரி போகலான்னு இருப்பீங்க. ஆனால் நேரம் கிடைக்கும் போது பார்த்தோன்னா இப்போ கஷ்டமான பாடத்தை எல்லாமே இப்போயே படித்து முடிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். சரிங்களா?
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா படிக்க போகிறோம், கூடவே ரிவிஷனை கொண்டு வர போகிறோம். நான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்பராக தெளிவாக கவனிங்க, சூப்பராக உங்களுக்கு புரியும். நம்மளோட பிளான் என்னன்றது உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போதே பர்ஃபெக்டான ஒரு தெளிவு கிடச்சிரும். சரி, ஒரு வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா மண்டே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். இப்போ மார்ச் 8 ஸ்டார்ட்னால அது மட்டும் முன்கூட்டியே ஒரு 2 நாள் ஸ்டார்ட் ஆகிடும். மற்ற வீக் எல்லாமே பார்த்தோன்னாக்கா மண்டே ஸ்டார்ட் ஆகும். சாட்டர்டே வந்து நீங்கள் படித்து முடிச்சிருங்க. சண்டேல வந்து வீக் டெஸ்ட் வந்துடும். சரிங்களா, ஆன்லைன் டெஸ்ட். சண்டே வந்து முழுக்க வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக மட்டும்தான் ஒதுக்கியிருக்கோம், படிக்க போகிறதில்ல. இதை நம்ம 2 விதமாக நடத்துவோம். ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஒன்று வந்து அந்த வாரம் நீங்கள் படிச்சிங்க, இப்போது முதல் வாரத்துக்கு படிக்கிறீங்கனாக்கா அன்றைக்கி சண்டே வந்து அந்த வாரத்தில் நடந்த மொத்தமே வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக ஆன்லைன் டெஸ்ட்டாக லைவ்லேயே வரும். சரிங்களா, ஜிகே லைவ் டெஸ்ட்டாக வரும். இன்னொன்று என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 2-3 டெஸ்ட் 2 வாரம் போயிடுச்சுங்களா, அந்த 2 வாரத்துக்கு சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம அந்த சண்டேல 2 டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணலாம். மார்னிங்கில் வந்து அந்த வீக்கான ஷெடியூலை நம்ம டெஸ்ட்டாக பார்த்துடலாம். ஈவினிங்கில் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக நாம் பார்த்துடலாம். ஓகே, சரி, நம்மளோட ஸ்டடி பிளானில் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு வாரத்தில் ஜிகே பார்த்தோம்னா 8 பாடம் படிக்க போகிறோங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாடம் நம்மளால் எவ்வளோ கஷ்டமான பாடமாக இருந்தாலும் பார்த்தோம்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை நம்மளால் கண்டிப்பாக படிச்சிட முடியும். சுத்தமாக எதுவுமே தெரியாத பாடமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமான பாடமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ண முடியும், ஒரு பாடத்தை எல்லாராலுமே கண்டிப்பாக படிக்க முடியும். அப்போ 6 நாளைக்கு நம்ம 6 பாடம் படிச்சுட்டோன்னு வச்சுங்களேன், மீதம் இருக்கிறது 2 பாடம் தான். ஒரு பாடத்தை கொஞ்சம் சீக்கிரமாக படிக்கிறோம் ஒரு நாளில் அப்படின்னும் போது அந்த ஒரு பாடத்தை அன்னைக்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணி படிச்சிடணும். ஓகேங்களா, இப்போது மக்கள் ஆட்சின்னு ஒரு பாடம் 12th பாலிட்டியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 9th சோஷியல் புக்கில் மக்கள் ஆட்சின்னு ஒரு பாடம் இருக்கும். அப்போ இது ரெண்டும் பார்த்தோம்னாக்கா மெர்ஜ் பண்ணிடணும் நம்ம. அது எப்படின்னாக்கா இப்போ இன்றைக்கி 12th பாலிட்டியில் நீங்கள் படிச்சிட்டிங்களா, சீக்கிரமாக முடிச்சிட்டிங்களா, அப்போ 9th பாலிட்டி இன்றைக்கி எடுத்துருங்க. 9th சோஷியலில் இருக்கக்கூடிய அந்த மக்களாட்சின்றதையும் சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணி இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நோட்ஸ் மேக் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த 2 புக்கோட நோட்ஸ் உங்களுக்கு சேர்த்தா போல் சில பாயிண்ட்ஸ் எல்லாமே மெர்ஜாக கவர்டாக வரும். இப்போ மாநில அரசுன்ற ஒரு டாபிக் நீங்கள் படிக்கும்போது எல்லாமே ஓவரால் ஒன்றே தான் இருக்கும், கதை இருக்கும். சில அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்துக்கணும். சரிங்களா, இது போல் தான் நீங்கள் படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஜிகே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு வாரத்துக்கு 8 பாடம். சரிங்களா, உங்களுக்கு 12th பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், 10th 9th இது வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தொடக்கத்தில் வரும். போக பார்த்தோம்னாக்கா மொத்தத்தில் வந்து 12 வாரத்துக்கு நம்ம ஸ்டடி பிளானை ரெடி பண்ணியிருக்கோம். 12 வாரத்தில் பார்த்தோம்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், 90% சிலபஸை நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இப்போது இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம்னு வச்சுங்களேன் ஜிகேவை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் நான் ஜிகே சம்மந்தமாக சொல்லிடுறேன், நெக்ஸ்ட்டு தமிழ் சொல்கிறேன். சரிங்களா, ஜிகே படி பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னாலே ஒரு 80 லெசன்ஸ் இருக்கும். சரிங்களா, இந்த 80 லெசன்ஸ்லேருந்து தான் வந்து கேள்விகள் அதிகமாக ரேஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது ஒரு 20 to 25 லெசன்ஸ் 20 லெசன்ஸ் இருக்குது. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய அந்த 80 லெசன்ஸு ப்ளஸ்ஸு இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்பா ஒரு 20 லெசன்ஸ். இந்த 100 லெசன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஜிகேக்கு. இந்த 100 லெசன்ஸும் பார்த்தோம்னா நம்ம இந்த 85 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் நம்ம படிக்க போகிறோம் ஜிகேயில். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், தொடர்ச்சியான ஒரு திட்டமிட்டு படித்தல், எந்த அளவுலையும் நம்ம சோர்வடையக்கூடாது. சோர்வடையாமல் நம்ம ரன் பண்ணும்போது ப்ராப்பராக நம்மளுக்கு ரொம்ப அழகான நேரம் இருக்குது. கால்ஃபர் வந்துட்ட பிறகுலாம் பார்த்தோம்னாக்கா நிறைய குழப்பங்கள் வரும். ஆனால் இப்போ அப்படி இருக்காது. தெளிவான ஒரு எண்ண ஓட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக போகலாம். எப்போவுமே ஒரு குளம் கலங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதில் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தெளிவான இருக்கும்போது கரெக்டாக நம்மளால் எந்த இடத்துல போட்டால் மீன் மாடுன்ட்டு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, அது போல தான் இங்கேயும். இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான கண்ணோட்டம் இருக்கும். ப்ராப்பராக நம்ம சரியான பாதையில் பயணித்து நம்மளால் என்ன பண்ண முடியும், வெற்றி வகையை சூட முடியும். ஓகே, ஜிகேவை நாம் இப்படி தான் பண்ண போகிறோம். ஒரு வாரத்துக்கு 8 பாடம் படிக்க போகிறோம். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அந்த நான் உங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 6க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு 2-3 வாரத்திலே அந்த சிலபஸை ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பாடம் எல்லாமே ஷெடியூலில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தமிழ். என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் பற்றி சில பேருக்கு நம்ம என்ன அனௌன்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காது. தமிழை வந்து இப்போ நியூ சிலபஸ் படி கிராமர்னு சொல்லிட்டாங்க. கிராமர் தான் வந்து அதிகமாக வரப்போகுது. இந்த நியூ சிலபஸ் படி கிராமர் பார்த்தோன்னா சிலது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா போல், அதாவது ஒன் வேர்ட் டைப்பில் இருக்கும். சிலது வந்து நம்மளுக்கு வந்து கான்செப்ட் தெரியணும். இப்போ சுட்டு எழுத்துக்கள்லாம் என்ன, வினா எழுத்துக்கள்லாம் என்ன, அப்படி எல்லாமே நமக்கு தெரியணும். புணர்ச்சின்னு இலக்கணத்தில் ஒரு டாபிக் இருக்குது. அந்த புணர்ச்சியை நம்ம படிக்கும்போது என்னன்னாக்கா பிரித்து எழுத்துக்களில் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ இலக்கணத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்தத்தில் 7 பார்ட்டாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ பார்ட் 1ன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 4 சப்ஹெட்டிங் இருக்கும். இப்போ சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல். சரிங்களா, ஒருமைப்பன்மை அறிதல், இது போல் ஒரு 4.
4 to 5 தான் இருக்கும். இந்த 4 to 5ம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோவை நான் உங்களுக்கு போர்ட்லேயே நடத்திடுவேன். அந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் வரையும் தாங்க இருக்கும். சரிங்களா? அந்த டாப்பிக்கே கவர் ஆகிடும். உங்களுக்கு கான்செப்ட் வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சிடும். நாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இலக்கணத்தை பொறுத்து. கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே எப்படி கேள்வி வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சில விஷயங்கள் தான் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம எங்கே போனாலும் தெளிவாக உட்காரலாம். கேள்வித்தாள் எந்த அளவில் வடிவமைச்சாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இது வந்து பார்ட் 1 வந்து தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரை நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம். ஒரு வீக்குக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு பார்ட் பார்த்துருவோம். சரிங்களா? பார்ட் 1னாக்கா அதில் வரக்கூடிய அந்த 4 சப்ஹெட்டிங்ஸ், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இது போல் 4 வந்துடும். ப்ளஸ் அடிஷ்னலாக தமிழ் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னாக்கா ஸ்கூல் புக்கோட புக் பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பயிற்சி வினாக்கள், இது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக, அந்த பாடம் சம்மந்தமானது, நூல் குறிப்பும் சேர்த்து அடிஷ்னலாக பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு தமிழில் வந்து என்ன பண்ணணும், அக்காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கியங்கள்னு ஒரு சிலபஸில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, அது எல்லாமே கவர் ஆகிடும். அந்த நூல்வெளி பாக்ஸ் படிங்க, கீழே இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ், அப்படியே இலக்கண சார்ந்த கேள்விகள் எல்லாமே இருக்கும். சந்தி பிழை நீக்குக, ஒருமை பன்மை வேறுபாடு அறிதல், இது எல்லாமே அங்கே இருக்கும். இந்த பத்தியை படித்து அது உள்ள கேள்வியை எழுதுக, இது எல்லாமே தான் ப்ராக்டிஸு. எக்ஸாமில் கேட்க போகிற கொஸ்டின்ஸும் இது போல் தான் கேட்க போகிறதா சிலபஸ்லையும் ப்ராப்பராக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இது எப்படின்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் வீக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 6th டேர்மில் ஃபஸ்ட் டேர்ம் 6th தமிழ் புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய புக் பேக் மட்டும் படிக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஏழு படித்தோம்னா கூட பார்த்தோம்னு வச்சுக்கேன், டக்குன்னு போயிடும். ஏன்னா புக் பேக் மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒரு ஏழு படித்தோம்னா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு வாரத்துக்குள்ளே 1 டேர்மை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இதுவும் நம்ம கையோடு சேர்த்து கூப்பிட்டு போகிறோம். சரிங்களா? மெயின் இலக்கணமும் படிச்சிட போகிறோம், ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸையும், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளையும் நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேர்ட் ஒன் மேக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு வாரத்துக்கு ஒரு தலைப்பு, மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் பார்த்தோன்னா பொறுமையாக தான் படிக்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ்ஸு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மாடல் சம்ஸ். இப்போ முதல் வாரத்தில் வந்து நம்ம தனி வட்டின்ற டாபிக் மேக்ஸ் பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன், நானே நடத்திடுவேன். நான் அந்த தனி வட்டின்றதை உங்களுக்கு அந்த வாரத்தில் ஒரு 2 பார்ட்டாவோ இல்லை 3 பார்ட்டாவோ கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டாக இப்போ டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு மேக்ஸை நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். இது எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோஸும் கண்டிப்பாக வந்துடும். அண்டு திருக்குறள் யூனிட் 6ல் பார்த்தோம்னா திருக்குறள் வந்து சேர்ந்தா போல் இருக்கும். அண்டு தமிழ்லேயும் வந்து திருக்குறள் வந்து இருக்கும், 20 அதிகாரங்கள் மட்டும். இதை நம்ம மொத்தமாக வச்சுன்னு படிக்கிறத கூட பார்த்தோம்னாக்கா ஒரு வாரத்துக்கு 2 அதிகாரம் 20 திருக்குறள் தான் படிக்க போகிறோம். பொருள் விளக்கத்தோட தெளிவாக படிச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொருமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக ஒவ்வொரு வாரத்துக்கான இந்த மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். திருக்குறள் 2 அதிகாரமா, அந்த 2 அதிகாரமும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதோ அதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரெஃபர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஜிகே 8 லெசன் படிக்க போகிறோம், தமிழ் மெயின் டாபிக் 1 படிக்க போகிறோம், அண்டு அடிஷ்னலாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் இதை பண்ண போகிறோம். மேக்ஸில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தலைப்பை படிக்க போகிறோம், எழுத போகிறோம். மேக்ஸை மட்டும் என்ன பண்ணணும், படிக்கக்கூடாது, போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே சும்மா கண்ணால் பார்க்குறோமா, கொஸ்டினை பார்க்குறோமா, சும்மா ஒரு கிறுக்கல், நீங்கள் வழிமுறையோடு போட தேவையில்ல, இப்படி போடணும் அப்படியே மைண்ட்லேயே போடலாம். கணக்கில் இப்படி போடணும் இப்படி போடணும், அப்படி அந்த பெண்ணை வச்சு லைட்டாக கிறுக்கும் போது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு செம்ம சூப்பராக ப்ராக்டிஸ் ஆகுங்க. ஓகே, அண்ட் திருக்குறள் பார்த்தோம்னாக்கா ஒரு வாரத்துக்கு 2 அதிகாரங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீக்கெண்ட் டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய மெயின் ஸ்டடி பிளானே இதுதான். இது உங்கள் எல்லாருக்குமே ப்ராப்பராக சூப்பராக இருக்கும். நம்ம டைம் டேபிள் அந்த ஷெடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு வாரத்துக்கான ஜிகேவோட 8 லெசன்ஸ் எப்படி இருக்குது, தமிழில் எந்த பார்ட்டு, அந்த தமிழ் எப்படி நம்ம கவர் பண்ணுறோம், மேக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், திருக்குறளுக்கான டாபிக் எப்படி வச்சுருக்கோம், டெஸ்ட் கரெக்டாக அந்த டேட் கரெக்டாக கொடுத்துருக்குமா, இது எல்லாமே பாருங்கள். கரெக்டான நாளில் நம்ம பர்ஃபெக்டாக என்ன பண்ணிட்டு இருப்போம், படித்து முடிச்சுட்டு இருப்போம். March 8th to May 31st பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா 90% சிலபஸை நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான 90% சிலபஸை கவர் பண்ணிட்டு இருப்போம். மீதி இருக்கக்கூடிய அந்த 10% சிலபஸ் பார்த்தோம்னாக்கா அதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களில் ஒரு சின்ன சின்ன பாடங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே சேர்த்தா போல் நம்ம ஒரு வாரம் நம்ம அதுக்காக அழகு நேரத்தை ஒதுக்கணும்னாக்கா என்ன பண்ணிடலாம், ஓவரால் டோட்டலாக கவர் பண்ணிடலாம். மீதம் இருக்கக்கூடிய அந்த ஜூன் மாதம் 1 to July 12th வரைக்கும் பாருங்கள், நம்ம July 10 நம்ம முடிச்சிருவோம். அந்த 2 நாள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன மாதிரி தயாராகி போகணும், அங்கே எப்படி நம்ம அட் ப்ரெசன்ட் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், இது எல்லாமே உங்களுக்கு டிப்ஸாக சூப்பராக தருவேன் நான். சரிங்களா?
ஜூலை 10 பார்த்தோம்னாக்கா நம்ம ரிவிஷன் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருப்போம். டெஸ்ட் ப்ராக்டிஸ்லையும் டோட்டலாக ஓவரால் எல்லா சிலபஸ் படியும் எல்லா டெஸ்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி கரெக்டாக நம்ம ப்ராப்பராக இப்போதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுங்களேன், நம்ம நடவண்டி ஓட்டினா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், அங்கே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் நம்ம நடந்தே போய் கூட நம்மளால் அரசு அதிகாரி என்ற அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நம்மளால் கையால் வாங்கின்னு வர முடியும். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீலுங்க. நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுக்கு உங்களுக்கு ஒரு கால்ஃபர் லெட்டர் கொடுத்து நீங்கள் அந்த டேட்டில் போயிட்டு கவுன்சிலிங்கில் எனக்கு இந்த போஸ்டிங் தான் வேணும், இந்த இடத்துல வேணும், நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டு உங்களை அங்கே கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கணும். நம்ம சும்மா ஜஸ்ட் பார்டரில் போகிற அளவுக்குலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து எண்ணுவதை உயர்வாக எண்ணுக. சூப்பராக நம்ம தெளிவான நோக்கம் இருக்கணும். நம்ம இந்த அளவுக்கு போகிறோமா, இதில் உங்களுக்கு இது வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கா, என்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியுமா, தாராளமாக ஆட் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு, இப்போது எங்கள் சைடில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு எல்லாமே சரி சமம் தான். அனைத்து ஸ்டூடெண்ட்டும் சரி, எல்லாருமே வந்து பாஸ் பண்ண தான் எங்களோட நினப்பு. சில பேர் வந்து ஒரே நாளில் பார்த்தோன்னா இந்த 8 வாரம் ஒரு 1 வீக்கோட ஸ்டடி பிளான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3 நாளில் பார்த்தோன்னா டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த 6வது நாள் சாட்டர்டே ஈவினிங் தான் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனாலும் என்ன பண்ண முடியும், முயல் ஆமை கதை தான், கடகடன்னு ஓடி போயிட்டு உட்காந்துடக்கூடாது. ஆமை மாதிரி பொறுமையாக போனாலும் என்ன பண்ண முடியும், நம்மளால் வெற்றி வாகை சூட முடியும். ஆனால் நிலையாக கரெக்டான திட்டமிடலோடு சரியான பாதையில் நம்ம பயணிக்கணும். போகும்போது ஒவ்வொரு முறையும் பார்த்தோம்னா நாமளே செக் பண்ணிக்கணும், நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா. லேட்டஸ்ட்டாக நடந்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். இப்போது இந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகிருக்கு, நம்ம அது போல் நம்ம கவர் பண்ணியிருக்கோமா, இல்லை வாட் அது போல் மட்டும் நம்ம படிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோமா, இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னாக்கா, டைரெக்டாகவே பார்த்தோம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லேருந்து என்னென்னலாம் அந்தந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, அண்டு நீங்கள் படித்ததுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இங்கே கன்சல்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அண்டு இப்போது இதில் உங்களுக்கு இல்லாத விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது, சயின்ஸ் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்போம், 15 days ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைவ் கிளாஸாக வந்துடும். அதை வந்து நம்ம ஷெடியூலில் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 15 days ஒன்ஸ் வந்து லைவ் கிளாஸாக வந்துடும். ஓகே, சயின்ஸ் என்ன பண்ண போகிறோம், இது இல்லாமல் சார் இதில் சயின்ஸே காணுமே, எங்கள் சயின்ஸில் கேட்க மாட்டாங்களா அப்படின்னாக்கா, சயின்ஸ்லேருந்து கேள்விகள் கண்டிப்பாக வருவோம். ஏன்னா ஜாகிரஃபி எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். சயின்ஸ் இது 10th சோஷியல்லாம் படிக்கும்போதே உங்களுக்கு ஜாகிரஃபி எல்லாமே ஓவரால் கவர் ஆகிடும். சயின்ஸுக்கு மட்டும் நான் உங்களுக்கு இங்கே ஷெடியூலில் கொடுத்துருக்க மாட்டேன். காரணம் என்னன்னாக்கா, சயின்ஸில் மொத்தம் 5 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அந்த 5 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்லும். இப்போ ஆல்ரெடி கேட்டிருப்பாங்களா, இப்போது அமிலம் மற்றும் காரங்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள்னால் கெமிஸ்ட்ரியில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதே போல் பயாலஜியில் போட்டோம்னாக்கா சுகாதாரம், மனித நோய்கள், இது எல்லாமே பார்த்தோன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இங்கேருந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி எந்த கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரேஸ் ஆகிடும். அப்போ மொத்தமே நம்ம 5 கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சயின்ஸ்லேருந்து கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம கரெக்டான பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு ஷெடியூல் போய்கினே இருக்கும். சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் போல் வந்துடும். இது இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சிலபஸில் ஸ்கூல் புக்கில் இருக்காது, ஆனால் ஒரு சில குட்டி குட்டி டாபிக்ஸ்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டின்னும் போது ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா ஃபுல்லாக டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ அட் ப்ரெசன்ட் நடந்தக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா இருக்காது, கரண்ட் அஃபேர்ஸ் தான். அது எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் கவர் ஆகிடும். அதே போல் தாங்க ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து இல்லாத, இப்போ பத்திரிகைகள் அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுங்களேன், டிஎன்பிஎஸ்சிலேருந்து அந்த டாப்பிக்கில் நிறைய முறை கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் எழுதிய பத்திரிகைகள், காந்திஜி, நேரு அவர்கள், இவங்க எல்லாமே எழுதின பத்திரிகைன்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்திரிகை, கதார் பத்திரிகை, இது போல் எல்லாமே ரேஸ் ஆகும். ஆனால் ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா அது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருக்கும். ஆனால் நம்ம கிளாஸில் என்ன பண்ணுறோம், பத்திரிகைகள்ன்ற ஒரு டாபிக் போட்டு ஒரு கிளாஸ் எடுத்து டோட்டலாக எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோமோ ஒரு 15 to 20 பத்திரிகைகள், ஹூஸ் தட், யார் எழுதுனது, இந்த பத்திரிகை என்ன நோக்கத்துக்காக உருவாக்குனாங்க, யார் எழுதுனது, வருஷம் என்ன, இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு போயிடும். சரிங்களா? சுதேசமித்திரன், இந்தியா, விஜயா, இது போல் பத்திரிகை எல்லாமே பார்த்தோன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்ச் த ஃபாலோவிங்லாம் கேட்டிருப்பாங்க. அண்டு டைரெக்டாகவே கேட்டிருப்பாங்க, சுதேசமித்திரன் என்பது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க. இல்லை ஜி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களால் துவங்கப்பட்ட பத்திரிகை எது, ஆண்டு எது, இது போல் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
கேள்வி ஒன்று தாங்க இருக்கும், அதை மாடிஃபை பண்ணக்கூடிய விதம் தான் வெவ்வேறு விதமாக இருக்கும். அதுக்கேற்ற போல் நாம் தயார்படுத்திக்கணும். சரிங்களா? கேள்வி எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் தயார்படுத்திக்கணும். கண்டிப்பாக நம்ம படிச்சுனே போனால் கூட நம்மளுக்கு என்ன தேவை, இந்த தம்ப்நெயிலில் போட்டிருப்பாங்க கப்பு முக்கியம் பிகிலுன்ட்டு. அது காரணம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு இங்கே போஸ்டிங் முக்கியம். நம்ம வாட்டின 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து படிச்சுக்கினே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாம் இப்போ குரூப் 4 வருது, சரி இது இப்பயே சில பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சரி இதுக்கு படிப்போம், இது கிளிக் ஆகலனாக்கா குரூப் 2க்கு போயிடுவோம் அப்படின்ற அந்த மைண்ட் தாட்டை இப்போ நீங்கள் கொண்டு வரக்கூடாது. நான் குரூப் 4ம் கிளியர் பண்ணுவேன், குரூப் 2A கிளியர் பண்ணுவேன், மெயின்ஸ் போயிட்டு அதையும் கிளியர் பண்ணி நான் 2த்துலேயும் போஸ்டிங் வாங்குவேன். அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட்டோடு அதுக்கான வேலைகளும் செயல்கள்லையும் உங்களோட ஈடுபாடு இருக்கணும். சரிங்களா? அதை அந்த ஒரு திட்டத்தை மட்டும் நீங்கள் வகுத்துட்டு அதை செயல்படுத்தாமல் விட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது நடக்காது. அந்த திட்டத்தை வகுத்தணும், அதுக்கு நாம் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் கரெக்டாக செயல்முறை வடிவமாக கொடுக்கும்போது உங்கள் சக்ஸஸை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. உங்கள் எல்லாருக்குமே இது பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கும். சரிங்களா? சில பேர் பார்த்தோம்னாக்கா படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் கிடைக்கும், எந்த வேலையும் இருக்காது. ஆனால் சில பேர் வந்து படிக்கிறதுக்கு நேரமே கிடைக்காது, மற்ற எல்லா வேலையுமே இருக்கும். அவன் படிக்கணும்னு போகும்போது தான் அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அப்படி பல சூழ்நிலைகளை பல பேர் இருப்பீங்க. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, அது எல்லாமே மாறணும், நம்மளோட வாழ்க்கை ஒரு அழகான ஒரு பயணமாக போகணும் அப்படின்னாக்கா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்மளுக்கு வேணும். நம்ம ஒரு சேவை நோக்கத்தோடு நம்ம இந்த துறைக்கு நாம் வரணும். நம்மளுக்கு ஒரு மதிப்புங்க, சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு, ஒரு அடையாளம். இப்போ உங்களோட பேருக்கும் தனி அடையாளம், உங்களோட பேரண்ட்ஸுக்கும் ஒரு தனி அடையாளம். இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, அரசு எக்ஸாமில் அரசு தேர்வில் வெற்றி பெற்று இந்த போஸ்டிங்கில் இருக்காங்கப்பா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்கள் பேரே மென்ஷன் ஆகும். இப்போ ஒரு மாரிமுத்துன்னு வச்சுங்களேன், மாரிமுத்து பாடுறா, யாரானா மாரிமுத்து, யார் மாரிமுத்துடா அப்படின்னு சொன்னவங்க மாரிமுத்து சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரிங்களா? அது எப்படி தேவை, எதால் முடியும்னாக்கா கல்வியால் தான் முடியும். நீங்கள் படிங்க, கரெக்டான ஒரு அச்சீவ்மெண்ட்டோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தொடர்ச்சியான திட்டமிட்டு படிக்கும்போது உங்களால் வெற்றி வாகை சூட முடியும். சரிங்களா? உங்களுக்கு அழகான ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். இப்போதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஷெட்யூல் படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக போஸ்டிங் ஆர்டரை வாங்க முடியும். கால் ஃபார் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு ஏப்ரல் 25ன்னு டிஎன்பிசி ஆல்ரெடி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறாங்க. ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன வரலாம், இல்லை ஏப்ரல் 25 கூட வந்துடலாம். சரிங்களா? அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராக இருப்பாங்க. நாம் தான் என்ன பண்ணணும், ப்ராப்பராக நம்மளை தயார்படுத்திக்கணும். கால் ஃபார் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அப்போயே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக எக்ஸாமுக்கு போய் அப்ளை பண்ணிவிட்டு வந்தோமா, நீங்கள் பாருன்னு படிக்கிறத கண்டினியூ பண்ணிக்கினே இருக்கணும். அதற்கு எதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. மே மந்த் வரைக்கும் நீங்கள் தெளிவான பாதையில் நீங்கள் பயணிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க. இங்கே படிக்கும் போதே உங்களை ரிவிஷன் பண்ணணுன்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை ஜஸ்ட் இப்போ ஒரு ரிமைண்ட் பண்ணிடுறேன். இப்போது இந்த வாரம் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே ஃபஸ்ட் வீக் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு மட்டும் வந்துடுங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கறதா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வீக்கில் படிப்பீங்க பார்த்தீங்களா அந்த பிளானு, அப்போது ரிவிஷனுக்குன்னு ஒரு டைம் ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க, புதுசாக ஜிகே படிக்க போகிறீங்கன்னா அதை வெடி காலத்தில் இவ்வளோ காலையில் 6 மணிக்கு தான் எழுத முடியுமா, 6 to 7 6 to 9 அது போல் 10 அது போல் வச்சு படிச்சுன்னு வரும்போது ப்ராப்பராக ரிவிஷனுக்குன்னு ஒரு டைம் போட்டுங்க. அந்த ரிவிஷனுன்னு போகிற டைமில் நீங்கள் லாஸ்ட் வீக் படிச்சிங்க பார்த்தீங்களா அந்த டாப்பிக்கை, ஏதோ ஒரு டாபிக், இப்போ பாலிட்டியா அந்த பாலிட்டி எடுத்து அந்த 1 hour இல்லை 2 hours படிக்க முடியும்னா அந்த 2 hours அப்படி கொடுத்து ரிவிஷன் டைமை கூடவே கொண்டு வாங்க. நீங்கள் இதை ஒரு 2 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே ப்ராப்பராக தெரியும். இது வரையும் சார் நான் படிக்கிறேன் ஆனால் எனக்கு மறந்து போகுது, எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது, ஒரு 2 வாரத்துக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் கேட்டாக்கா எனக்கு எங்கேயோ படித்தா போல் இருக்குது, அப்புறம் போய்ட்டு ஸ்கூல் புக்கில் தேடும் போதும் பார்த்தா எனக்கு புதுசாக பார்க்குறா போல தான் இருக்குது அப்படின்லாம் அந்த ஒரு கான்செப்டே வராது, அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு வராது. இந்த ரிவிஷன்றது அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதே போல் ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தோம்னாலும் சில பேர் படிக்க தந்தாலும் சரி பார்த்தோம்னாக்கா, ஒரு சிலர் வந்து மனசிலே படிப்போம், புக் எடுத்து இப்படி வச்சுன்னு இருப்போம், அங்கே பார்த்துன்னு இருப்போம், ஆனால் நம்மளோட கவனங்கள் எங்கேயே போய்ட்டு இருக்கும். சில பேர் வந்து கரெக்டாக அது போல் அமைதியாக இருந்தாலும் படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், வாய் விட்டு படிங்க. நீங்கள் சத்தமாக வாய் விட்டு படிக்கும்போது, சார் நம்ம படிக்கிறது சத்தமாக கேட்குது சார், எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க சார், அதெல்லாம் வேணாம், நீங்கள் படிங்க, வாய் விட்டு படிங்க. வாய் விட்டு படிக்கும்போது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நீங்கள் படிக்கிறது உங்களுக்கே கேட்கும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் படிக்கிறீங்க கேட்குறீங்க, மைண்டில் 2 வாட்டி பதியும், சூப்பரான உங்களோட கவனமாக எங்கேயுமே செதறாது, சூப்பராக இருக்கும். சரி உங்களால் படிக்கிறதுக்கு கூட ஒரு நாள் ஃபுல்லாக கத்துனா தொண்டை தண்ணி தான் சார் ஆகும், உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலையா, ரிவிஷன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிவிஷன் டைமில் வாய் விட்டு படிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்ற போல் நீங்கள் வாய் விட்டு நிறைய பேச என்ன ஆகுனாக்கா உங்களோட எனர்ஜி இன்னும் அதிகமாக தான் ஆகும். உங்களால் கண்டிப்பாக பார்த்தோன்னாக்கா அதையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா?
வாய் விட்டு படிங்க. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால தண்ணி அதிகமாக குடிங்க படிக்கும்போது. பக்கத்துலேயே தண்ணி கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் சத்தமாக படிக்கிறீங்களோ அமைதியாக படிக்கிறீங்களோ அது என்னோடய சஜஷன். அது தண்ணி குடிங்க. தண்ணி எந்த அளவுக்கு நம்ம குடித்து நீர் சத்து அதிகமாக வச்சுருமோ அந்த அளவுக்கு இந்த சம்மரில் வந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும். நம்மளோட உடல்நிலை சரி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தொடர்ச்சியான திட்டமிட்டு படித்தது சரியாக இருக்கும். சில பேர் பார்த்தோன்னா நைட் ஸ்டடி பண்ணிட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருப்பாங்க. ஆனால் ப்ராப்பரான தூக்கமும் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். எந்த அளவுக்கு நம்ம பிரெயினுக்கு கரெக்டாக ஓய்வு கொடுக்குறோமோ, உடலுக்கும் ஓய்வு தேவை, மூளைக்கும் ஓய்வு தேவை. இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஓய்வு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், நம்மளால் அது நம்மளுக்கு ஒத்துழைக்கும். அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும், சக்ஸஸை நோக்கி வெற்றிகரமாக பயணிக்க முடியும். முழு புத்துணர்ச்சியோட உற்சாகத்தோடு நம்மளால் பயணிக்க முடியும். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு டிப்ஸாக நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். சரிங்களா? நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம என்ன நடத்த போகிறோமோ அதை அப்படியே டிஸ்கிரிப்ஷனில், ஏன்னா போர்டில் வந்து சரியாக உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியலன்றது நிறைய கமெண்ட்ஸில் வந்துச்சு. மேக்ஸ் வந்து நம்ம போர்டில் தான் நடத்தி ஆகணும். பட் ஆனாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்ன வந்துடும் உங்களுக்கு, மேக்ஸ் இருந்தாலும் எது நடத்தினாலும் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சப்போஸ் மேக்ஸ் நடத்துறது போர்டில் தெரியலன்னாலும் பொறுமையாக தான் நடத்துவோம். நம்ம உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள். தெரியலனாலும் அந்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் எங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.